எங்கே போய் கொண்டிருக்கிறேன்னா டெஸ்டா காரில் கனடாவில் போய் கொண்டிருக்கிறேன். இந்த உடுப்பை போட்டுக்கொண்டு தான் கீழே வந்து ரிப்பேர் வேலைகளுக்கெல்லாம் போய் ஆகல் ரிப்பேர் பண்ணுறது. அதாவது 65,000 கிலோகிராம் இந்த ஃபேன். இப்போ ஃபுல்லாக இன்றைக்கு ஒரு மஞ்சள் கலர். என்னென்னா கியூபெக்கில் இந்த கனடா இந்த ப்ரொவின்ஸில் இருக்கிற கியூபெக்கில் வந்து இலங்கை காசுக்கு 2 ரூபாய்க்கு தான் இந்த கரண்டை வந்து கொடுக்கணும். பாருங்க உள்ளே வந்துட்டோம், போய்கொண்டிருக்கிறோம். ஆனால் இங்கே பாருங்க எத்தனை கரண்ட் கேபிள்கள் போய்கொண்டிருக்கேன்னு இது விளக்கம் உள்ள போய் உங்களுக்கு காட்டுறோம். இது பாருங்க செல்ஃப் டிரைவிங். இங்கே பாருங்க இந்த கை 2டையும் எடுத்துட்டேன். இங்கே வந்து மின்சாரம் விலை குறைவண்டதில் எல்லாரும் இந்த எலக்ட்ரிக் காரும் பாவிக்கலாம். அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் இன்றைக்கு வந்துட்டு ஹைட்ரோ கெபெக் என்ற பெரிய ஒரு மின்சார உற்பத்தி நிலையத்துக்கு வந்திருக்கிறோம். ஏன் நீங்கள் வந்திருக்கிறோம்னா கனடா வந்து ஏன் வந்து பொருளாதாரத்திலேயோ எனர்ஜியில் முன்னுக்கு இருக்கின்றதை பற்றிய காணொளி தான் இது. இதை விட இதே இம்பார்ட்டன்ட் ஆனதை பற்றி தான் ஃபுல்லாக விவரமாக பார்க்க போகிறோம். ஏன்னா கனடா வந்து உலகத்தில் உள்ள நீரில் கியூபெக் சிட்டியில் மட்டுமே 3% நல்ல தண்ணி இருக்குது. அப்போ இவ்வளவு இயற்கையான அதாவது க்ரீன் எனர்ஜியை வந்து உருவாக்க போகுது. அது மட்டும் இல்லை, உலகத்தில் 5வது கேஸ் ரிசர்வேஷன் இருக்குது. அதே மாதிரி பெட்ரோல் ரிசர்வேஷன் 3வது இருக்குது. அதாவது முதலாவது வந்து வெனிசுலாண்ட நாட்டில் தான் நிறைய பெட்ரோல் இருக்கும். அடுத்து வந்து அரபிக் அங்காளி பக்கம் இருக்கிறது. அடுத்தது 3வது வந்து இந்த கனடா. அப்போ இதால் வந்து இது ஒரு எனர்ஜெட்டிக் நாடு. அதை பற்றி விளக்கமாக உங்களுக்கு பின்னுக்கு நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். அதை விட சரி வாங்க வீடியோக்குள்ளே போய் ஃபுல்லாக விலாவாரியாக இதை எப்படி வேலை செய்தன்றதுலேருந்து எல்லாம் பார்க்க போகிறோம். இது மிஸ் ஆகிட்டது இல்லை. இப்போ நாங்கள் வந்திருக்கிறது இந்த மின்சார உற்பத்தி நிலையத்துக்கு. இதில் வந்து பாருங்க ஒரு டர்பைன் இருக்குது. அது வந்து அந்த ஆற்றால் வர தண்ணியை சுற்றி இதை வச்சு தான் சுற்றி மோட்டரை சுற்றி கரண்ட் எடுக்கிறது. இதுன்ற சைஸை பார்த்தீங்கன்னா யோசிப்பீங்க. இங்கே நான் நிற்கிறேன், இந்த ஃபேனுக்கு கீழே நிற்கிறேன். எவ்வளோ பெரிய இது, எத்தனை பெரிய அகலம்னு பாருங்க. அதுவும் இரும்பு. என்ன என்ட்ரன்ஸ் உள்ளே வர போகிறோம். இப்போ இதுதான் ரிவர் பாருங்க. இந்த ரிவர் வந்து இதெல்லாம் டர்பைன்ஸ் இருக்குது. டர்பைன்ஸில் வந்து எலக்ட்ரிசிட்டி தண்டம். இது வந்து 960 மீட்டர், 1 கிலோமீட்டர் கிட்டத்தட்ட. எவ்வளோ நீளம்னு பாருங்க. இப்படி வந்து இதில் ரோட்டுகள் போகுது. மேலதிகமாக தண்ணி வந்தால் இதால் விடுறது இருக்குது. அதே மாதிரி இங்கே பனாமா கால்வாய் அதில் உள்ள மாதிரி இந்த போட்டை வந்து இந்த ஆற்றுக்களால் வரைக்கும் இறக்குறது, நீரை குறைச்சி இந்த மேட்டு இடத்துக்கு போகிறதுல அப்படி செய்திருக்கணும். இப்போ நாங்கள் உள்ளே போய் பார்க்க போகிறோம். முதலாவது இந்த டர்பைன். இது வந்து முந்தி தான் பாவிச்சவை. உங்களுக்கு விளங்கப்படுத்துகிறேன்டா. இங்கே பாருங்க, மேலே டேம் இந்த ஆற்றுண்ட இதில் அணைக்கட்டு மாதிரி கட்டி இதால் வர தண்ணியை இப்படியே வச்சு சுற்றி இதுதான் அந்த டர்பைன்ண்டா இந்த இது. இப்போ நவீன காலத்தில் இதுதான் பார்த்தா நாங்கள் வெளியால் காட்டினது இதுதான். எவ்வளோ பெரிய இதுண்டா 650 டன், 65,000 கிலோகிராம்ஸ், 65 டன். இது அப்படி வேலை செய்துன்னு பாருங்க. இந்த டர்பைன், இந்த தண்ணி வந்து இதில் சுற்றி இதில் வந்தால் கரண்ட் உருவாக்குறது. ஓகே, இதுதான் டேங்க் பாருங்க. டேங்க்லேருந்து தண்ணியை துறக்கிறது அமர்த்தினோன்னா தண்ணி இங்கே துறப்பினோம். துறந்தோடனே இதுக்குள்ளே போய் சுத்த போகுது. ஓகே, அடுத்தது இந்த சுற்றின அப்புறம் வர தண்ணி வந்து இங்கே எங்கள்ட ஆரோட கலந்து மிளக போகுது. டர்பைனை பற்றி விளங்கப்படுத்துகிறேன்டா. கீழே சுத்த மேலே வந்து மோட்டர் தான். இதில் தான் எலக்ட்ரிசிட்டி உருவாகும். இதுதான் பாருங்க எப்படி கரண்ட் உருவாகுது. இந்த டிரான்ஸ்ஃபார்மரில் போய் அங்கே போகுது. அப்புறம் டிரான்ஸ்ஃபார்மருக்கு போயிட்டு கடைசியாக லைன் மூலம் எங்களுக்கு அல்ல வேறு நாடுகளுக்கு உற்பத்தி ஆகுது. இதால் வந்து உற்பத்தியாகிற கரண்ட் வந்து 4 லட்சம் மக்களுக்கு வந்து பயன்படுது. அதை விட வெளிநாடுகளுக்கும் ஏற்றுமதி செய்யுது. அதை பற்றி ஃபுல்லாக இப்போ போட போகிறோம். இதான் வந்து இந்த பேர் சென்ற இங்கே இது வழி இருக்குது. அதை பாருங்க. அப்படியே வந்து பார்க்க போகிறோம். இங்கே பாருங்க ஒரு ஆள் நிற்கிறார்.
என்னென்னா இந்த உடுப்பை போட்டுக்கொண்டு தான் கீழே வந்து ரிப்பேர் வேலைகளுக்கெல்லாம் போய் ஆகல் ரிப்பேர் பண்ணுறது. ஆனால் இது இந்த சப்பாத்து இந்த படம் போட்டிருக்கு, நீங்கள் பாருங்க, சப்பாத்து இந்த படத்தை போட்டுட்டு அவன் சொல்லினா இதை தூக்கி பார்க்கட்டாமண்டு 9 கிலோண்டலி இருக்கு, 20 ராத்தல். ஒரு சப்பாத்து 9 கிலோண்டா, 2 சப்பாத்தும் 18 கிலோ. அதை விட இந்த உடுப்பு என்னென்ன அந்த காலத்தில் வேலை செஞ்சுக்கணுமோ தெரியாது. இங்கே பாருங்க எல்லாம் மெட்டல், இந்த உடுப்பு அவ்வளோ பாதுகாப்பாக அங்கே கீழே போய் வேலை செய்யணும் என்ன. சரி, இப்போ அடுத்ததை பார்க்க போகிறோம். அடுத்த இங்கே பாருங்க, இதுதான் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த மேலே நீங்கள் இலங்கையில் கூடி பார்த்துருக்கலாம், இந்த இது வந்து தொடுகை இல்லாமல் இருக்கும். இது வேறொரு இது வேறொரு பொருளை செய்தது. இதால் தான் கரண்ட் போகுது. எல்லாம் கூட செப்பு கம்பி தான், செப்பில் தான் செய்திருக்கேன். வேண்டாம் மின்ன கூடுதலாக கடத்துறேன் நான். சரியான விலையாக இருக்கும், பேரமாகவும் இருக்கும். மற்றது இங்கே அல்லது தான் இந்த ஆறு, இந்த பெரிய ஆறு வந்து இப்படி போய் 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 இப்போ நாங்கள் இங்கே தான் நிற்கிறோம். இது வந்து எங்கே இருக்குன்னா கியூபெக் மாகாணத்தில் இந்த இடத்துல நாங்கள் இப்போ பார்த்து கொண்டிருக்கிறோம். ஓகே சொல்லு. என்னென்னா பார்த்தோம்னா இதை பாருங்க, இது ஒரு மெட்டல் இரும்பாலானது. இதுக்கு இதில் வந்து ஏன் அரிச்சிக்கிறேன்னா தண்ணி இந்த ப்ரெஷரில் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கு ஃப்ரெஞ்சில். இப்போ நான் பார்த்து சொல்கிறதெல்லாம் ஃப்ரெஞ்சில் மென்ஷன் பண்ணியிருக்கு. தண்ணி வார வேகத்தில் இதை சுற்றி இதெல்லாம் அரிச்சு போடுதுன்னா இப்படி பவர்ஃபுல்லான இந்த ஹைட்ரோ எலக்ட்ரிசிட்டி உருவாக்குறது இதுண்டு பாருங்க. அதே மாதிரி இது வந்து ப்ரெஷர் சென்சிட்டிவா, சாரி, இது வந்து ஆம்பியர் பார்க்குறது, எத்தனை ஆம்பியர் வர அந்த காலத்தில் செய்திருக்கணும். இல்லை, இங்கே 1543. இது வந்து ஆம்பியர் அளக்கிற மாதிரி 1932ஆம் ஆண்டே இவை செய்திருக்கணும். சரி, அடுத்த பார்ப்போம். இதெல்லாம் ஒவ்வொரு உபகரணம். இது வந்து இந்த என்னென்ன இந்த ஆறு வந்து இருந்தாலும் சுற்றி வர அந்த மேலே எல்லாதல் மாதிரி இருக்கும். அதில் பெருத்தாகிறதுக்கு இந்த டைனமைட் மாதிரி ஒரு வெடிபொருளை பயன்படுத்தி தான் இதை பாருங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணுற ஃபோட்டோஸ் போட்டிருக்கணும். எப்படி வந்து இதை பெருசாக்கி கொண்டு போகணும் இந்த மாதிரி போட்டிருக்கு. இது வந்து லெவலிங் இன்ஸ்ட்ருமெண்ட். லெவலிங்கன்ற அந்த மட்டம் பார்க்குறதுக்காக பயன்படுத்தப்படுது. அந்த காலத்தில் செய்திருக்கணும். ஓகே, இந்த மென்சரை பார்த்துனீங்க தானே, இந்த பாதுகாப்புடைய அணிஞ்சு இங்கே பாருங்க ஸ்னோ, அதாவது பனி வந்து இங்கே பனி நாடு தானே. அப்போ ஆறெல்லாம் சில வேலை ஃப்ரீஸ் ஆகி அப்படி வர்ற கட்டத்தில் வந்து இங்கே பாருங்க ரிப்பேர் வேலைக்கு இப்படி இந்த ட்ரெஸ் போட்டு கொண்டு இறங்கி இப்படியான ஆயுதங்களால் பனியை ரிமூவ் பண்ணுறது. இங்கே பாருங்க பெரிய ஒரு வால் இருக்குது, இங்கே எந்த உயரத்துக்கு இருக்காண்டு இதெல்லாம் அரிஞ்சு ரிமூவ் பண்ணுறதுக்காண்டி தான் இப்படி இருக்குது. நிறைய இதில் கிடக்கு. சிலது நாங்கள் இங்கே பாருங்க இதில் வந்துருக்கு, இந்த வெயிட்டுகளை தூக்கி கொண்டு போகிறது வீல் போகிற மாதிரி இதில் சாமானை வச்சு. அதை விட நிறைய உள்ளே பார்த்துனாங்க. அதைத்தான் என்னென்னு சொல்கிறேன்னு தெரியலை. நிறைய விஷயங்கள் டர்பைன் எல்லாம் வந்து இப்போ அதில் வந்து பார்த்துனாங்க இந்த சைஸ்ண்டா. ஆனால் அது மேலே மின்சாரத்தை உருவாக்குற பகுதி வந்து பெருசு. என்னென்னு சொல்ல, ஒரு 30 அடி இதில் வட்டமாக இருக்கும். அதுக்கு கீழே வந்து 30 தொன்னில் அந்த டர்பைன் இருக்கும். டர்பைன் சுற்றுற சேஃப்டிக்காண்டி நாங்கள் முதல் இந்த ஹெல்மெட்டை போட்டுக்கொண்டு தான் போகணும். உள்ள வீடியோ எடுக்க இயலாது. அது வந்து நிறைய விஷயங்களுக்கு சேஃப்டி. அப்படி கிளாஸ் போட்டிருக்கணும். மற்றது ஹெட்ஃபோன் ஒன்று தருவினோம். அந்த சத்தத்துக்கு அவையில் கதைக்கிறவங்களுக்கு கேட்காது. அப்போ மைக்கில் வச்சு அனௌன்ஸ் பண்ணி கொண்டு தான் போவினோம். சரி, நாங்கள் இப்போ வெளியால் போய் பார்க்க போகிறோம். இதுதான் என்ட்ரன்ஸ். சரியோ, இப்போ வந்து இது வந்து 65 தொன், அதாவது 65,000 கிலோகிராம் இந்த ஃபேன். இப்போ யோசிச்சு பாருங்க என்னென்னு இதெல்லாம் வேலை செய்யுதுன்னு. இதை வந்து தண்ணி தான் ஆறால் வார தண்ணியை இறங்க வச்சு இதை வந்து சரியாக சுற்றினோன்னே இதுக்கு மேலே வந்து கிட்டத்தட்ட 300-350 டொன்னில் அந்த அதாவது 300-350 டொன்னில் அந்த அச்சு போகும். இதில் இருந்து மேலே இருந்து அந்த அகலத்தில் பெரிய ஒரு அச்சு போகும். அதை வச்சு மோட்டரை சுத்த போயிடும். மோட்டர் நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை, 30-40 அடி அகலமான வட்ட பிரம்மாண்டமான இடம். உள்ள வீடியோ எடுக்க முடியாதுல, இதெல்லாம் கூகுளில் பார்த்து எதுவும் போடலாமண்டா போடுறேன் உங்களுக்கு, எப்படி சாம்பிள் இருக்குமாண்டு. அப்போ கிட்டத்தட்ட எல்லாம் அது 500 டொன் வெயிட்டை வந்து இந்த தண்ணி வந்து சுத்த போகுது. இந்த ஃபேனை சுற்றி ஃபேனுக்கு இருக்கிற மேலே இருக்கிற இதெல்லாம் சுத்த போகுது. அப்போ எவ்வளவு எனர்ஜி வேணுமென்று யோசிச்சு பாருங்க. இப்படி எவ்வளோன்னா
இதே மாதிரி இது ஒரு சிஸ்டம். இங்கேயே 35 டர்பைன் இருக்குது. அவ்வளோத்தையும் சுற்றி தான் மின்சாரத்தை உற்பத்தி பண்ண போது. இது வந்து எங்கே உற்பத்தி பண்ணி போகுதுன்னா இங்கே இருக்கிற 4 லட்சம் மக்களுக்கு தேவையான மின்சாரத்துக்கும் இது பயன்படுத்துது. அதை விட இது வந்து அமெரிக்கா அப்படியான வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யணும். அதுவும் சரியான மிக குறைஞ்ச விலையில். ஏன்னா இங்கே வந்து உலகத்தில் உள்ள தண்ணியில் 3% நல்ல தண்ணி வந்து இந்த கியூபெக் என்ற இடத்துல இருக்குது, கியூபெக் ப்ரொவின்ஸில் இருக்குது. அப்போ யோசிச்சு பாருங்க இவ்வளோ பிரமாண்டமான தண்ணி. இங்கே வந்து 2 லட்சம் லேக்ஸ் ஏரியல் இருக்குது, லேக்ஸ் தான் என்ன 2 லட்சம் லேக்ஸ் இருக்குது. இப்போ அதில் வந்து நிறைய தண்ணி இந்த பனியிலேருந்து உருவாகி ஆறுலேருந்து உருவாகி அப்படியான தண்ணி இருக்குது. அப்போ இங்கே வந்து ஹைட்ரோ எலக்ட்ரிசிட்டி வந்து பிரதான பங்கு வகிக்குது. அதால் வந்து இலங்கையில் நாங்கள் பாருங்க அந்த சின்ன நாட்டில் இலங்கையில் பார்த்தோம்னா ஒரு கிலோவாட் ஒரு யூனிட் நாங்கள் சொல்கிறோம். அதுக்கு வந்து 32 ரூபா இலங்கை ரூபா நாங்கள் பே பண்ணி இதான்றோம். அது வந்து பேசிக் தான். இப்போ நாங்கள் கூட யூனிட் 60, 70, 80 யூனிட் போனால் 50 ரூபா 70 ரூபாண்டெல்லாம் போகும் ரேட். ஆனாலும் வந்து இங்கே வந்து ரேட் வந்து சரியான குறைவாக இருக்குது. இங்கே வந்து ஒரு பெரிய பெரிய கம்பெனிகள் எல்லாம் இங்கே வந்து முதலீடு என்ன காரணம்னா இங்கே வந்து பெரிய அலுமினியம் ஃபேக்ட்ரி அதுக்கெல்லாம் கூட மின்சாரம் தேவை. என்னென்னா கியூபெக்கில் இந்த கனடாண்ட இந்த ப்ரொவின்ஸில் இருக்கிற கியூபெக்கில் வந்து இலங்கை காசுக்கு 2 ரூபாய்க்கு தான் இந்த கரண்டை வந்து கொடுக்கணும். இலங்கையில் வந்து ஒரு கிலோவாட் 32 ரூபாய்க்கு உற்பத்தி செய்ய எங்கள்ட பேசிக்கானது. அதாவது இப்போ சில வேளை வந்து நாங்கள் கடைகளுக்கெல்லாம் கூட காசு குறைஞ்ச காசு தான் 32 ரூபா. ஆனால் வந்து இங்கே கனடாவில் கியூபெக் சிட்டியில் கனடாவில் கியூபெக் ப்ரொவின்ஸில் வந்து இவ்வளோ மின்சாரத்தை உற்பத்தி செய்கிற காரணத்தினால இங்கே வந்து வீட்டு தேவைகளுக்கு ஒரு கிலோவாட் வந்து 14 ரூபாய்க்கு கொடுக்கணும். இலங்கை காசு 14 ரூபாய்க்கு. அப்போ ஜோதிச்சு பாருங்க இவ்வளோ குறைவு. அது மட்டும் இல்லை, இது வந்து பெரிய பெரிய கம்பெனிகள் அரசாங்கத்தோட அதாவது இந்த எலக்ட்ரிசிட்டி கம்பெனிகளோட டீல் பண்ணி சரியான குறைய காசுக்கு அதாவது இலங்கை காசுக்கு கிட்டத்தட்ட 2 ரூபாய்க்கு எடுக்கணும் எலக்ட்ரிசிட்டி. என்னோட பெரிய அலுமினிய கம்பெனிக்கெல்லாம் நிறைய எலக்ட்ரிசிட்டி தேவை அதை உற்பத்தி செய்கிறதுக்கு. அப்போ ஜோதிச்சு பாருங்க இங்கே வந்து எவ்வளவு மின்சாரம் வந்து உற்பத்தி ஆகுது. இதே மாதிரி இங்கேயே சொன்னாங்க இது இந்த ஒரு டர்பைன் மாதிரி 35 டர்பைன் இருக்குது. அது மாதிரி நிறைய என்னென்னா இப்போ அந்த இங்கே வந்து உங்களுக்கு கனடியன் காசில் சொல்லணும்னா இங்கே வந்து வீடுகளுக்கு வந்து 7 சென்ட்ஸுக்கு கொடுக்கணும். அதாவது இலங்கை காசுன்னு பார்த்தா 14 ரூபாய்க்கு கொடுக்கணும். அதே மாதிரி பெரிய பெரிய கம்பெனிகளுக்கு கொடுக்க 1 சென்ட்ஸ் அப்படி அந்த ரேஞ்சில் கொடுப்பினோம். ஆனால் அது வந்து இலங்கை காசுன்னு பார்க்க இலங்கை காசுக்கு 2 ரூபா இலங்கை காசு முடியும். அதே நேரம் இலங்கையில் வந்து 32 ரூபா ஒரு கிலோ வேட்டுக்கு. எல்லாம் ஒரு கிலோ வேட்டுக்கு தான் காய்ச்சி கொண்டுருக்காங்க. ஒரு யூனிட் எங்கள் நாட்டில் சொல்கிறோம் நாங்கள். அது மட்டும் இல்லை, இங்கேருந்து வந்து அமெரிக்காவுக்கெல்லாம் எலக்ட்ரிசிட்டியை கொடுக்கணும் விற்கணும். ஏன்னா அவ்வளவு மின்சாரம் வந்து இங்கே வந்து உற்பத்தி செய்து கொண்டு வைக்கணும். இதை இங்கே வந்து இந்த டர்பைன் மாதிரி 35 டர்பைன் இருந்து உற்பத்தி செய்கிற மாதிரி இந்த பெரிய சிஸ்டம் மாதிரி 1 கிலோமீட்டருக்கு இருக்குது கிட்டத்தட்ட 960 மீட்டர். அதே மாதிரி இங்கே வந்து கியூபெக் சிட்டியில் வந்து ஹைட்ரோ கியூபெக் கம்பெனியை 59 இருக்குது இந்த மின்சாரத்தை உருவாக்குது. அப்போ ஜோதிச்சு பாருங்க இதில் மட்டுமே இவ்வளவு 4 லட்சம் பேர் பயன்படுத்துகிற இது இருந்தால் இது வந்து 5வது பெரிய மின் உற்பத்தி நிலையம் இங்கே கியூபெக் ப்ரொவின்ஸில் இருக்குது. அப்போ ஜோதிச்சு பாருங்க அமெரிக்காவுக்கெல்லாம் 1 சென்ட்ஸுக்கு போகுது. 1 சென்ட்ஸ்னா இலங்கை காசுக்கு 2 ரூபா தான் முடியும். ஆனாலும் வந்து அதில் உற்பத்தி செலவு அந்த அதை டிரான்ஸ்போர்ட் பண்ணுற காசு ஒன்று கொஞ்சம் பெருமான்னு சொன்னவன் கிட்டத்தட்ட 2 சென்ட்ஸ் அப்படி டபுளாக பெருமாண்டு மாதிரி சொன்னவன் அதை பற்றி உலகம். ஓகே, இங்கே இருந்தால் மின்சாரம் வலிக்கிறது வேறங்க. அப்படியே வலிக்கிட்டு இப்படியே போய் ஒவ்வொரு நாடுகளுக்கு போகுது, இங்கே போகுது, எல்லா இடமும் போகுது. இந்த பாலத்தால் போய் இதனால தான் தண்ணி வந்து கொண்டிருக்கும். இப்போ பார்க்க போகிற இடம் வந்து கப்பலை வந்து உயர்த்தி வேறு மேட்டு இடத்துக்கு கொண்டு போகிறதுக்கான இடம் தான் நாங்கள் வந்திருக்கிறோம். இங்கே பார்ப்போமே, இங்கே பாருங்க இதெல்லாம் கிடக்கு. இங்கே பாருங்க அந்த நீர் மட்டத்தை உயர்த்தி கப்பலை வந்து கப்பல் இந்த மட்டத்துக்கு தண்ணி இருக்குன்னா இதை உயர்த்தி இப்படி உயர்த்தி கப்பலை உயர்த்தி கொண்டு போகிறதுக்கான இடம். எப்படி என்ன இடம் இதுதான் அந்த மின்சார உற்பத்தி டர்பைன் உள்ள பகுதி. பாருங்கள் எந்த அளவு பெருசண்டு 1 கிலோமீட்டர் அங்காலயம் இருக்குது. அங்காலயம் இருக்குது. நாங்கள் 1 கிலோமீட்டர் உள்ளே போய் பார்த்து நாங்கள் இங்கே பாருங்கள் கரண்ட்டுகள் வந்து வெவ்வேறு இடங்களுக்கு போய் கொண்டிருக்குதால எல்லா இடமும் கரண்ட் கேபிள். இந்த பாருங்க இப்போ பாருங்க இந்த இதால் இவ்வளோ தண்ணி வந்து கண்டு
பாருங்க எவ்வளோ தண்ணி வந்துன்னு இருக்கேன் இதால். இப்போ பாருங்க இங்கே இதில் வந்து எங்களோட அந்த கியூபெக் எலக்ட்ரோன் கம்பெனி எலக்ட்ரோன் உற்பத்தி நிலையம் ஹைட்ரோ கியூபெக்ன்ற இடம் இருக்குது உற்பத்தி நிலையம். பக்கத்தில் இதில் இருக்குது பெரிய ஃப்ளாக், உலகத்திலேயே பெரிய கியூபெக்ன்ற ஃப்ளாக் உள்ள இடம். இது உங்களுக்கு ட்ரோன் ஷாட்டில் காட்டுறேன். இதுதான் உலகத்தின் பெரிய கியூபெக்ன்ற ஃப்ளாக் கொடி, தேசிய கொடி அமைந்த. ஆனால் இது வந்து கெளியல் அதுலேருந்து பார்த்தாலும் தெரியுமா மேலேருந்து பார்க்க. எந்த பெரிய இதை பாருங்க, இது அந்த வந்து அந்த ஸ்கவுட், இது வந்து ஒரு க்ராஸ் மாதிரி பெருசு பாருங்க. டேஞ்சர்னு போர்ட் போட்டிருக்கீங்க, நம்ம என்னத்துக்குண்டா தெரியும் தானே. அவ்வளோ வேகமாக ஆற ஓடுது, அங்கேருந்து பார்க்க தெரியல. இங்கே பாருங்க எவ்வளோ வேகமாக தண்ணி ஓடுதுண்டு. 8000 மீட்டர் கியூப் தண்ணி போய் கொண்டு இருக்குமா ஒரு செகண்டில். பாருங்க எப்படி போகுதுண்டு வேகமாக. இங்கே பாருங்க எப்படி வேகமாக தண்ணி போய்கொண்டிருக்கண்டு. எவ்வளோ அகலம் என்ன அதோட. இது மட்டும் அகலம் இல்லை, அங்கே மட்டும் கிடையாது. அங்கே 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 எந்தெல்லாம் தண்ணி வருது. இந்த இதுன நீளம் வந்து 3 ஈபிள் டவரை வைக்கிற அளவுக்கு பெரிய நீளமானது. எப்படின்னா எவ்வளோ வச்சு விளங்கி பாருங்க. பாருங்க இங்கே நாங்கள் நிற்கிறோம்னா இங்கே இப்படி இருக்குமே அந்த ஃப்ளாக்குன்ற ஷேப். மேலே இருந்து பார்த்தா, வானத்தில் இருந்து பார்த்தா பாருங்க ஒரு பள்ளமான ரோட்டுக்குள்ளால போகிறோம்.